வணக்கம் தோழர்களே. ஆஸ்க் ரகுலன் ஒரு யூடியூப் சேனல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அப்பப்ப அந்த சேனல்ல பார்க்கறதுண்டு. ரகுலன் பல தலைப்புகள்ல பேசக்கூடியவர், மத விமர்சனமும் செய்யக்கூடியவர். இந்து மதத்தையும் சாதியையும் விமர்சனம் செஞ்சு அவர் போட்ட சில வீடியோக்களை நானும் பார்த்துருக்கேன். இந்து மதத்தை விமர்சனம் செஞ்சா என்ன நடக்கும்? ஏய், உனக்கு தில் இருந்தா இஸ்லாம் மதத்தை விமர்சனம் செஞ்சிருவியா? உன்னால முடியுமான்னு அவரை தூண்டி விட்டுருப்பாங்க போல. இதனால நம்ம ரகுலனோட பார்வை இஸ்லாம் பக்கமும் லேசா திரும்பியிருக்கு. லீ டிவி பாய் கூடவும் அப்புறம் இன்னும் 2 பேர் கூடவும் சில மாசங்களுக்கு முன்ன டெரரிசம் மற்றும் இஸ்லாமோஃபோபியாங்கிற தலைப்பில் ஒரு ஆன்லைன் டிபேட் நடந்திருக்கு. டிபேட்னு சொல்ல முடியாது, டிஸ்கஷன்னு வச்சுக்குவோம். ரகுலனோட பின்னணி இந்து மதம். நேச்சுரலி அவருக்கு இஸ்லாம் பத்தின ஆழமான செய்திகள் தெரிய வாய்ப்பு குறைவு. அவர் தான் படிச்ச கேட்ட செய்திகள் அடிப்படையில் இந்த டிஸ்கஷன் செஞ்சிருக்காரு. அவ்வளவுதான். இது போதுமே நம்ம பாய்களுக்கு. 3 மணி நேரத்துக்கு மேல நடந்த இந்த டிஸ்கஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லையில்லா பொறுமை இருக்கிறவங்க போய் பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, எனக்கு புரிஞ்சவரை அவங்க பேச முயற்சி செஞ்ச விஷயங்கள், டெரரிஸ்டுக்கு பெரும்பாலும் ஏன் முஸ்லீமா இருக்கிறாங்க, டெரரிசம் இஸ்லாமோட தனியுடைமையா, இஸ்லாமோபோபியா, யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன பிரச்சனை, சைல்ட் மேரேஜ், முஹம்மது ஆயிஷா திருமணம், அடிமைத்தனம், இது எல்லாத்துக்கும் ஒரே வீடியோல பதில் சொன்னா ரொம்ப லென்த்தா போயிடும். ஸோ ஒவ்வொன்னா பார்க்கலாம். இதுக்கடையில எப்ஸ்டீனையும் முகம்மதையும் கம்பேர் பண்ணி பெட்டோஃபிலியான்னு சொல்லி இது எல்லாம் கேட்க மாட்டீங்களா, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதான்னு ரகுலன் இன்னொரு வீடியோ போட்டிருப்பார் போல. நம்ம பாயிக்க மறுபடியும் பயங்கர வெறியாயி ரகுலனை கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்க. ஆனா அதே விஷயத்தை தான் வந்து முகமதும் பண்றாரு. ராமர் எத்தனை வயசுல சீதையை வந்து கல்யாணம் பண்ணாங்க சொல்லு? ஈவேரா இருக்கார்ல, அவரு வந்து நாகம்மையை கல்யாணம் பண்ணும்போது நாகம்மை அவர்களுக்கு என்ன வயசு நீ சொல்லு? சோ நியாயமா பேசு. நீ இந்த எப்ஸ்டீன் வச்சு கம்பேர் பண்ணி பேசுறீல, நீ வந்து நிஜமாவே யோக்கியனா இருந்தேனா இவங்க இதெல்லாம் பார்க்காம தற்கூரித்தனமா நீ ஒரு கருத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்றனா உன்னை என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. நீ அது எக்ஸ் முஸ்லீம் இதெல்லாம் போய் பாருங்க. எக்ஸ் முஸ்லீம் பேஜஸ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா நீங்க முஸ்லீமாவே இருக்க மாட்டீங்களா? கூசாம பேசுற சரிங்களா? 1 மாசம் 2 மாசம் வந்து எக்ஸ் முஸ்லீம் பேஜ் எல்லா கண்ட்ரியும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. 1 மாசம் ஃபாலோ பண்ணுங்க, நீங்க எக்ஸ் முஸ்லீம் ஆயிடுவீங்க. நம்ம பாயிக்க எந்த அளவுக்கு வெறியா இருக்காங்கன்னு உங்களுக்கே புரியும். முழு வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம். சரி, இஸ்லாமோஃபோபியா டெரரிசம் டிஸ்கஷன்ல நம்ம பாய்க சொல்ல மறைத்த செய்திகளையும் அதிலிருந்து எனக்கு பதில் சொல்லணும்னு தோண சில பகுதிகளை மட்டும் ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். ட்வின் டவர் அட்டாக் அப்புறம் 2004ல் பிரபலமான ஒரு கோட் ஒன்று உருவாச்சு. ராடிக்கல் இஸ்லாம் பத்தின டிஸ்கஷன் வந்தாலே எல்லோருமே அதை குறிப்பிடுவாங்க. நாட் ஆல் முஸ்லிம்ஸ் ஆர் டெரரிஸ்ட், பட் ஆல் டெரரிஸ்ட் ஆர் முஸ்லிம். சிட்னி அட்டாக்கை குறிப்பிட்டு ரகுலன் இந்த கோட்டை நேரடியா சொல்லியும் சொல்லாமலும் ஆரம்பிச்சாரு. ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா வந்து, ஏன் வந்து இந்த தீவிரவாதம் வந்து இஸ்லாமுக்கும் தீவிரவாதத்துக்கும் இவ்வளோ ஒரு அடிக்கடி இந்த ஒரு கெட்ட பேர் வருது? அவ்வளவுதான். நம்ம பாய்க்க டெரரிசம்னா என்ன, அவன் செய்யலையா இவன் செய்யலையா, எங்களை மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு எல்லா விமர்சனங்களுக்கும் வாட்டர் பவுட்ரிய அள்ளி வீசி ருத்ர தாண்டவா ஆடிட்டாங்க. எல்லா முஸ்லீம்களையும் தீவிரவாதின்னு சொல்றீங்களா? குரானை முழுசும் படிச்சவங்க தீவிரவாதிகளா? இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா குரானை முழுசும் படிச்சதா சொல்றார், அவர் தீவிரவாதியான்னு ஒரு படு பயங்கரமான கேள்விய திரும்ப திரும்ப கேட்டு ரகுலனை மார்க்கு குட மாதிரி மடக்கிட்டாரு நம்ம பாய். யுவன் சங்கர் ராஜா ஹோல் குரானே படிச்சுட்டேன்னு சொல்றாரு சரிங்களா? ஃபுல்லா படிச்சவர், குரானை ஃபுல்லா படிச்சவர், அவர் தீவிரவாதியா? யுவன் சங்கர் ராஜா அவர்தான் முஸ்லீம் ஆயிட்டாரு. இன்னமும் ஏன் யுவன் சங்கர் ராஜான்னு பழைய இந்து பேரை சொல்லிட்டு இருக்கிறானுங்க? டெரரிசம்னு இல்ல, எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முஸ்லீம்கன்னு இல்ல, எந்த ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்து மேலையும் சுமத்த முடியாது. யாரும் அப்படி சொல்லவும் மாட்டாங்க. ஒருவேளை அவங்க புனித புத்தகம் ஃபுல்லா வெட்டுங்க கொல்லுங்கன்னு போதனை செஞ்சாலும் எந்த ஒரு முழு சமுதாயமும் தீவிரவாதத்தில் ஈடுபடவே முடியாது. காரணம், ஒரு சமுதாயத்துல குழந்தைகள், பெண்கள், வயசானவங்க, நோயாளிகள், தீவிரவாதத்தை விரும்பாதவங்க, மதத்து மேல பெரிய பற்று இல்லாதவங்கன்னு இப்படி பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஒரு அம்மாவுக்கு பிறந்த குழந்தைக எல்லோரும் குணத்துல, சிந்தனையில, செயல்ல ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சமுதாயம் முழுக்க எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? அப்ப குர்ஆன் படிச்சவங்க எல்லோருமே தீவிரவாதியா மட்டும்தான் இருக்க முடியும்னு யாராவது சொல்லுவாங்களா? நிச்சயமா முடியாது. ஏன்னா குர்ஆனை நேரடியா அரபியிலன்னு மட்டும் இல்ல, மேலோட்டமா எந்த லாங்குவேஜ்ல படிச்சாலும் ஒரு வெங்காயமும் விளங்காதுங்கிறது வேற விஷயம். குர்ஆனை முழுசும் படிச்ச யுவன் சங்கர் ராஜாவை தீவிரவாதின்னு நீங்க சொல்றதா நாங்க நினைக்கிறோம். அதனால அதை எதிர்த்து விவாதிக்கிறோன்னு இவங்க சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேரு விவாதம் இல்ல, ஸ்ட்ராமேன் ஆர்குமெண்ட்னு அர்த்தம். ஒரு புத்தகத்தை படிச்சா
எல்லோரும் தீவிரவாதி ஆக மாட்டாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த புத்தகம் தீவிரவாதத்தை தூண்டுதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. மத்த மதங்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் தொடர்பே இல்லையா? இந்துத்துவா வெறியர்கள் என்ன ஒரு கையில வெள்ளக்கொடியும் இன்னொரு கையில புறாவையும் புடிச்சிட்டா சுத்துறாங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கும். இந்து மத கொள்கைகள்ங்கிறது பிச்சைக்காரன் தட்டுல இருக்கிற சோறு மாதிரி ஒண்ணுக்கொன்னு முரண்பட்ட பலவிதமான கொள்கைகளும் போதனைகளும் இருக்கும். அதனால இந்து மத வெறியர்களோட செயலையும் மதத்தையும் நேரடியா இணைக்க முடியாது. சிலுவை போர்கள்லயும் ஸ்பெயின்ல நடந்த இன்குவிசியன்களிலும் ஓசன்னா ஜெயம் பாடுவோம்னு ஜெபமா பாடிட்டு இருந்தாங்க. பைபிள் பழைய ஏற்பாட்டுல நிறைய வன்முறைகள் இருக்கு, மறுக்கல. ஆனா இன்னைக்கு எந்த கிறிஸ்தவரும் அதை மழுப்பல, ஆதரிக்கல, நியாயப்படுத்தல. நியூசிலாந்துல நடந்த துப்பாக்கிச்சூடு என்ன கணக்குன்னு கேட்கலாம். அதை ஆதரிச்சோ மழுப்பியோ எந்த கிறிஸ்தவரும் பேசியதை நாம் பார்க்கல. அந்த தாக்குதலுக்கு நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்க. 2014 முதலாக சவுதி அரசாங்கம் தான் இந்த தாயிஷை இது ஒரு தீவிரவாத பயங்கரவாத கூட்டம் என்பதாக அறிவிப்பு செய்கிறது. ஐஎஸ் ஒரு கடுமையான தீவிரவாத இஸ்லாமிய அடிப்படை விழுமியங்களுக்கு எதிரான ஒரு அமைப்பாகும். இவர்களை போல் இந்த ISISஓ இப்படி எந்த பேர்ல அவங்க இயங்கினாலும் இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எல்முனை அளவுக்கும் சம்பந்தம் இல்லை. ISIS அவர்கள் வழிகட்ட ஒரு கூட்டம். இஸ்லாத்துக்கு விரோதமான சக்திகளால் உருவாக்கப்பட்டதுதான் ISIS. அவர்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் செய்வது போன்ற செயல்பாடுகள்ல நிச்சயமா எந்த ஒரு முஸ்லீமே. ஆனா இவங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி அறிக்கை விட்டுட்டு இருக்கானுங்க. இனி என்ன நடந்தாலும் இந்த அறிக்கையை தூசி தட்டி தூக்கிட்டு வந்து பாருங்க, நாங்க அன்னைக்கே சொல்லிட்டோம், அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எங்களை எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் இந்த அறிக்கைகள். இவங்க என்னதான் வேஷம் போட்டாலும் மண்டை மேல கொண்ட மாதிரி குரான் இருக்கிறவரை எந்த பயனும் இல்லை. ஆனா குரான்ல மத்த நம்பிக்கைகள் மேல வெறுப்ப உமிழ்ற 70க்கும் அதிகமான வசனங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் குரான் 9:5. அதை குறிப்பிட்டு சொன்னா என்ன சொல்றானுக்குன்னு பாருங்க. அதை கான்டெக்ஸ்டோட பார்க்கணும். போர்க்களத்துல டூயட்டா பாடுவாங்கன்னு திமிரா நக்கலா கேக்குறான். அது ஹேட் வர்ஸ் இல்ல, நான் சொல்றேன், அது போர்க்காலங்கள்ல இறக்கப்பட்டது. போர்க்காலங்களை கூப்பிட்டு வச்சு டியூட்டா பாட முடியும், நீங்க சொல்லுங்க. உண்மையிலேயே அந்த குரான் 9:5 வசனம் போர் சூழல்ல தான் வந்ததா? போரான் சிரிப்பு தான் வருது. முகம்மது செஞ்சதா சொல்ற சண்டைகள்ல 2 தவிர மத்தது எல்லாமே கொள்ளையடிக்க திருட போனதுதான். இந்த வசனம் எந்த இனக்குழுவை கொள்ளையடிக்க போனப்ப வந்த வசனம்? இதை சவாலாக சொல்றேன். உண்மையிலேயே இவனுங்களுக்கு திறமை இருந்தா சரியான தெளிவான ஆதாரத்தோட சொல்லட்டும். ISIS டிஷர்ட் போட்டு போஸ் கொடுத்ததையும், இங்கிருந்து ஈராக்குக்கு ஆடு மேய்க்க போனதையும், ஒசாமா பின்லோடனுக்கு அழுது புலம்பி இன்னமும் துவா கேட்கறதையும், கோவை குண்டுவெடிப்பு ஈடுபட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்ய சொல்லி ஒப்பாரி வைக்கிறதையும் வசதியா மறந்துட்டு முஸ்லீம்களுக்கும் ISIS, ஆல் குவைடா, தலிபான் மாதிரியான ஆளுக செயல்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எங்களை அதோட இணைக்காதீங்கன்னு உருளறானுங்க. இஸ்லாமோபோபியாவை அடுத்த வீடியோல சொல்றேன்.